ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமன் நியூ யூடியூப் சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஊருக்கு போயிருந்தனால வயலூர் போயிருந்தோம். ஸோ அப்படியே கணக்கம்பட்டி போயிட்டு வரலான்னு கிளம்பினோம். இவங்க பெட்ரோல் அடிக்க போகிறேன்ட்டு போனாங்க. அப்போ வந்து கிருஷ்ணா பேக்ஸ் பக்கத்தில் இருந்தது. அங்கே குழந்தைங்க விளையாட்டுக்கெலாம் போட்டிருந்தாங்க. தென் கிளம்பிட்டோம். பார்த்தா சைடில் ஃபுல்லாக நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு எப்போவுமே இப்படி நேச்சரை ரசிச்சுட்டே போகணுன்னா ரொம்ப பிடிக்கும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், வயல், அது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போல்லாம் நிறைய இடம் வந்து அப்பார்ட்மெண்ட் ஆயிடுது, பில்டிங் ஆயிடுது. பட் இந்த மாதிரி நம்ம நேச்சர் சுற்றி தான் இருக்கோம், இயற்கையோடு ஒன்றி தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இன்னுமே இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பட் சில சிட்டி சைட்லாம் வந்து அந்த மாதிரி பார்க்க முடியறதில்ல இல்லையா? ஸோ ரொம்பவே நான் நல்லா என்ஜாய் பண்ணி போனேன். என்ன அப்படியே ஒரு பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு எம்டிஎஸ் பேக்ஸ் அங்கே போனோம். சுஜியும் அவரும் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து எதுவும் வேணான்னு சொன்னேன். சரி, அவர் கம்பல் பண்ணனால கேக் வாங்கினேன். பட் அதுவே அவ்வளோ நல்லா இல்லை. தென் அப்படியே கிளம்பியாச்சு. அந்த கோயில் அவரோட சமாதி போகிறது வந்து எனக்கு முதல்ல போனது 1 இயர் முன்னாடி. எனக்கும் ரூட் மறந்துருச்சு. ஏன்னா ரோட் சைட்லாம் வந்து இப்போ அப்படியே மாறிடுச்சு இல்லையா? அப்புறம் எப்படியோ மேப் போட்டு கரெக்டான ரூட்டில் தான் ஆனால் போனோம். கோவிலுக்கும் வந்தாச்சு. கூட்டம் வந்து போயிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. அப்புறம் இதுதான் வந்து ஸ்லிப்பர்லாம் விட்டுட்டு ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் உள்ளேயும் போயாச்சு. அவரோட சமாதிக்கும் வந்தாச்சு. இவர் வந்து அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தவர். அவர் நேரில் வந்து நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய அட்வைஸும் அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, அவர் யூஸ் பண்ண காரு, அப்புறம் யூஸ் பண்ண சேர் எல்லாமே இருக்குது. தென் நாங்கள் அங்கே கும்பிட்டு சாப்பிட வந்துட்டோம். அதுக்குன்னு தனியாக ஒரு மண்டபம். ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், அதுதான் வந்து சாப்பாடு. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வேஸ்ட்லாம் கொட்டிட்டு அங்கே அவங்களாம் போய் வாஷ் பண்ணிட்டு இவர்கிட்ட கொடுத்தா இங்கே நீட்டாக அவரை வந்து அடுக்கி வச்சுருவார். அப்படியே வெளில வந்தோன்னா ஃபுல்லாக எல்லோரும் மரத்தடி நல்லா படுத்திருந்தாங்க, பெஞ்சிலெல்லாம் படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இவர்கிட்ட இந்த பாப்பா வந்து ஃபோன் வாங்கிட்டு இருந்துச்சு. வாங்கி பார்த்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஓடிட்டா. ஸோ அந்தளவுக்கு குழந்தைங்க வந்து ஃபோனை கண்டா அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டாங்க. அப்படியே அங்கே இருக்க ஷாப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு எதுவும் வேணா வாங்கலான்னு பார்த்தோம். பட் எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ சும்மா பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு. வந்த அப்புறம் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்துருந்தாங்க, அத்தை பொண்ணுங்கள்லாம். அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பானக்கா, ஜெயக்கா, அப்புறம் அம்மா, அப்புறம் அவங்க வந்து பெரியப்பா பொண்ணு, சேரில் உட்காந்துருக்கவங்க தான் அத்தை. ஸோ எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து பார்த்து பேசிவிட்டு அப்புறம் சஷ்டியும், இது வந்து பானக்கா பையன் விஜயேஷ், எல்கேஜி போகிறான். 2 பேருமே எல்கேஜி தான் போகிறாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு, தேங்காய் தென்னை மரம் தான் விளையாடிட்டு இருந்தா, அவங்க ஒரு மாதிரி ஜாலி பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸ் கூடலாம் எப்போவாச்சும் தான் விளையாடுறோம் இல்லையா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி விளாக். பாய்.